தையீட்டியை ஒரு கேஸ் மாடல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முன்மாதிரியான விடயமாக எடுத்து, உதாரண விடயமாக எடுத்து, நாங்கள் இன்னும் ஒரு தளத்திற்கு இந்த போராட்டத்தை நகர்த்த வேண்டும் அல்ல நகர்த்தி இருக்க வேண்டும். ஒரு வெற்றி அடைந்த மமதையில் இருக்கின்ற இராணுவம் அல்ல இருக்கின்ற காலகட்டத்தில் மக்களின் காணிகளை பலவந்தமாக கட்டுப்படுத்தி பாதுகாப்பு வலயமாக வைத்துக் கொண்டு அதற்குள் ஒரு வழிபாட்டு தளத்தை கட்டி முடித்தல் என்பது தாங்கள் யுத்தத்தில் வெற்றி பெற்றவர்கள் என்பதனுடைய அடையாளமாக இதை நிலைநிறுத்தி இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இராணுவம் பொதுமக்கள் காணிகளை கையாளுவதற்கு எந்த விதத்திலும் உரிமை அற்றது. ஒரு தனியாரின் காணியில் அவருடைய சம்மதம் இல்லாமல் எந்த ஒரு மதமும் எந்த ஒரு நிறுவனமும் அங்கு போய் அந்த இடத்தை ஆக்கிரமித்து தங்களுடைய கட்டிடங்களையோ அல்லது நிறுவனங்களையோ ஸ்தாபிக்க முடியாது, உருவாக்க முடியாது. இதுவும் சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டது மட்டுமல்ல, இலங்கையில் ஒவ்வொரு பிரஜைக்கும் காணியை உரித்தாக கொண்டிருப்பதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் அரசியலமைப்பு ஊடாகவே உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் தொல்லியல் திணைக்களம் ஒரு புலமைசார் தொல்லியல் திணைக்களமாக இல்லை. தையிட்டி விகாரையில் முழுமையாக தனியார் காணிகள் அதற்குரிய சட்ட ஆவணங்களுடன் உரிமையாளர்கள் எல்லோரும் காத்து கொண்டிருக்க அதனை ஆக்கிரமித்திருக்கின்ற அந்த விடயத்தை தவறாக தென்னிலங்கையில் திரிவுபடுத்தி பௌத்த விகாரைகளுக்கு எதிராக போராடுகின்றார்கள் தமிழர்கள் என்று சொல்வதன் மூலம் சிங்கள மக்களை மனம் குழம்ப வைத்து சிங்கள பௌத்த தேசியவாதிகளை அவர்களது குரல்களை ஓங்கி உறக்கச் செய்த காரணமாயிருந்தது உண்மையை சொல்ல தவறிய அரசு. இன்று உங்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட விரும்புகிற விடயம் எனது மனதில் எழுந்துள்ள சில ஆழமான கேள்விகள் தொடர்பானது. அண்மையில் தையெட்டியில் தனியார் காணிகளை, குடியிருப்பாளரின் காணிகளை அத்துமீறி பிடித்து இராணுவம் கையகப்படுத்தி அதில் ஒரு பௌத்த விகாரையை கட்டி அதனால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் சம்பந்தமானது. அது இப்பொழுது ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த உரிமையாளர்களில் குறைந்தது ஒரு பகுதியினருக்காவது காணிகளை விட்டு கொடுப்பதாக விகாரை அந்த காணியை ஆக்கிரமித்துள்ளவர்கள் உடன்பட்டுள்ளதாக தகவல்கள் இருக்கின்றன. சில வேளைகளில் பிரதான கட்டிடங்கள் இருக்கக்கூடிய 1-2 ஏக்கரை வைத்துக்கொண்டு ஏனைய காணிகள் கொடுக்கப்படலாம் என்று கூட இருக்கின்றன. அவ்வாறு வரும்போது அந்த காணிக்காரர்கள் ஒரு கணிசமான பகுதியினர் தங்களுடைய காணிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனையவர்கள் சில வேளைகளில் ஏதாவது ஒரு மாற்று நிபந்தனைகளுக்கூடாக அந்த காணிக்கு பதிலாக ஒரு பொருளாதார பெறுமதியோ அல்லது மாற்று காணிகளையோ பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கூட எதிர்காலத்தில் காணலாம். அப்படி வரும்போது இதுவரையில் நடந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும். என்னுடைய ஆழமான கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த தையீட்டியில் தனியார் காணிகளை ஆக்கிரமித்து விகாரை கட்டியது என்ற ஒரு விடயம் வெறுமனே தனியார் காணிகளை ஆக்கிரமித்த விடயம் சம்பந்தமானதா, ஒரு பௌத்த விகாரை வந்தது தொடர்பானதா, அல்லது இதைவிட ஆழமாக இலங்கையின் தேசிய இன பிரச்சனைகளில் ஒன்றாக ஏனைய தேசிய இனங்களின் அடையாளங்களை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளை எதிர்கொள்வதா என்ற ஒரு கேள்வி என்னிடம் இருக்கின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன் யாழ்ப்பாணத்தில் ஒரு புதிய புடவைகள் விற்கின்ற அல்லது ஏனைய விடயங்கள் விற்கின்ற கடை ஒன்று திறக்கப்பட்டது. அதே சமகாலத்தில் தையெட்டியிலும் போராட்டம் நடந்தது. ஆனால் தையெட்டிக்கு போராட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் மிக குறைந்த அளவு ஆனார். ஆனால் அந்த புதிய புடவை கடையை திறப்பு விழாவிற்கு போயிருந்தவர்கள் பெருந்தொகையானவர் என்று பத்திரிகை செய்திகள் குறிப்பிட்டிருந்தன. இதையிட்டு பலவிதமான கருத்துரைப்பாளர்களும் கூறியிருந்தார்கள், இந்த அளவிற்குத்தான் சமூகம் மிகவும் பலவீனமாக அரசியல் மயப்படுத்தப்படாமல் கீழ்நிலை அடைந்திருக்கின்றது. ஒரு காணி அபகரிப்பு போராட்டத்திற்கு வர முடியாத அளவு சனம் ஒரு நகைக்கடை, ஒரு புடவை கடை போன்ற சிறப்பு விழாவிற்கு எல்லாம் போயிருக்கின்றது என்று சொன்னால் அந்தளவிற்கு நாங்கள் அரசியல் நீக்கமடைந்திருக்கின்றோம் என்றவாறான தோற்றப்பாடுகளை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள். அப்படி என்றால் பொதுவாக இந்த சமூகத்தின் பெரும்பான்மையினர் என்னத்தை நிற்கின்றார்கள்? தையெட்டி சம்பந்தமாக எவ்வாறு அவருடைய பார்வை இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த விகாரையும் அதற்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணியும் அத்துமுறை பிடிக்கப்பட்டுள்ள காணியும் அந்த உரிமையாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை மட்டுமாக நாங்கள் முன்னிறுத்த போகின்றோம். அவருடைய காணிகளை அவர்களுக்கு கொடுத்து விட்டால் முதலாவது பிரச்சனை சரி. சில வேளைகளில் சில பேர் சொன்னார்கள் அந்த விகாரையை அகற்ற வேண்டும், இடித்து தரைமட்டமாக்க வேண்டும், அந்த காணியை உரிமையாளர் கொடுக்க வேண்டும் என்று சிலருடைய இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமான கருத்துக்களும் இருந்தன. அவர்களது தீர்மானத்தில் இந்த விகாரை இருக்கவே கூடாது என்கின்ற விடயங்கள். ஆனால் அந்த சிந்தனை நாங்கள் நினைப்பது போன்று ஒரு இலகுவானதும் அல்ல, ஒரு பண்பாடானதும் அல்ல. சட்ட முறையாக கட்டப்பட்ட அத்துமுறை கட்டணம் உடைக்கப்பட வேண்டும் என்பது சட்டத்தின்படியாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு வழிபாட்டிடமாக பிரகடனப்படுத்தப்படும் போது அந்த இடத்தில் கை வைப்பது ஒரு பண்பாடு சம்பந்தமான விடயங்கள் நிரம்ப முரண்பாடுகளை இன்னும் பெருப்பிக்கும். நாங்கள் செல்ல போகின்ற தூரத்தில் இன்னும் நீட்டும். நாங்கள் இன்னமுமே இலங்கையில் தேசிய இன பிரச்சனை சம்பந்தமாக ஈழத் தமிழ் மக்களுடைய இருப்பு சம்பந்தமாக ஒரு தெளிவான பாதைக்குள் பிரவேசிக்க முடியாமல் இருக்கின்றோம். இந்த இடத்தில் எங்களுடைய தூரம் இன்னும் அதிகரிக்கும், இல்லை சிக்கல்கள் அதிகரிக்கும். எனவே இந்த இடங்களில் நிதானமாக பல விடயங்களை சிந்திக்க வேண்டும். அது பௌத்த ஸ்தலம் என்பதற்காக எந்த ஒரு
வழிபாட்டு தலமும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்தாலும் அதை உடைக்கும் போது அது சம்பந்தமாக 2 தரம் சிந்திக்க வேண்டும் என்பது முதன்மையானது. இந்த இடத்தில் தான் என்னுடைய கேள்வி வருகின்றது. தையேட்டியில் தனியார் காணிகளை, வழிவடக்கில் தனியார் காணிகளை இராணுவம் தன்னுடைய பாதுகாப்பு வலயங்களாக பிரகடனப்படுத்தி கையகப்படுத்தி விட்டு தங்களது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்போது அதற்குள் ஒரு வழிபாட்டு தலத்தை, அது என்னவா இருக்கலாம், வழிபாட்டு தலத்தை கட்டி அதை பின்பு பொதுமக்களுக்கு பொது நிலமாக விடுவித்து அந்த பிரதேசத்தில் நிரந்தரமான இந்த சமூகத்துக்கு உரித்தா இல்லாத ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்கும் போது அந்த வழிபாட்டு தலத்தை நாங்கள் எதுவாக பார்க்கின்றோம் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒரு மத துறவி அல்லது மத சார்ந்த மக்கள் தங்களுக்காக ஒரு வழிபாட்டு தலத்தை அமைப்பது என்பது வேறு. ஒரு வெற்றி அடைந்த மமதையில் இருக்கின்ற இராணுவம் அல்ல இருக்கின்ற காலகட்டத்தில் மக்களின் காணிகளை பலவந்தமாக கட்டுப்படுத்தி பாதுகாப்பு வலயமாக வைத்துக் கொண்டு அதற்குள் ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டி முடித்தல் என்பது மிகவும் சிக்கலான கேள்வி. ஒரு இராணுவ முகாமுக்குள் இராணுவத்தில் இருக்கிற படை வீரர்களுக்காக மத வழிபாட்டு மையங்களை அவர்கள் உருவாக்குவது வேறு விடயம். அது அவருடைய இராணுவ முகாம்களுக்கு உள்ளதாக இருக்கும். இது பொதுமக்களுடைய வாழ்விடத்துக்குள் இப்படி ஒரு விடயத்தை வைக்கும் போது அதனை இந்த யுத்த வெற்றியின் இன்னும் ஒரு ஞாபக சின்னமாக அவர்கள் இந்த சமூகத்தின் முன் நிறுத்தப் போகின்றார்களா என்ற ஒரு கேள்வியுமே இங்கு இருக்கின்றது. தாங்கள் யுத்தத்தில் வெற்றி பெற்றவர்கள் என்பதனுடைய அடையாளமாக இதை நிலைநிறுத்தி இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. தன்னியல்பாக ஒரு மதகுருவாக ஒரு பௌத்த துறவி வந்து தனக்கு சொந்தமான காணியில் அல்லது அரசாங்கத்தில் பெறப்பட்ட காணியில், இல்லை தான் விலைக்கு வாங்கிய ஒரு காணியில், அல்லது தனக்கு அன்பளிப்பாக செய்யப்பட்ட ஒரு காணியில் சட்ட முறையாக ஒரு விகாரையை கட்டுவதோ ஒரு தேவாலயத்தை கட்டுவதோ ஒரு பள்ளியை கட்டுவதோ இதுவாக இருக்கலாம். அது சமூகம் ஜீரணிக்கும். அது ஒரு மதத்தளத்துக்குரிய அத்தனை அங்கீகாரம் இருக்கும். இப்பொழுது பல இடங்களில் எங்களுக்கு தெரியும் இந்த புதிய திருச்சபைகள் அவ்வாறு பல திருச்சபைகளை உருவாக்குகின்றன. எல்லா இடம் தாங்கள் போய் ஒரு இடத்தில் வீடுக்கு வாடகைக்கு எடுத்தவுடன் அந்த வீட்டு வாடகையை தேவாலயங்கள் ஆக்குகின்றார்கள், பிரார்த்தனை மண்டபங்களாக்கு, இப்படியெல்லாம் கனவிடயங்கள் நடக்கின்றது. அது ஒரு சட்ட முறையான ஒரு வகையில் வாடகைக்கு பெற்ற இடங்களாக இருக்கலாம், அல்லது காணியை வாங்கின இடங்களாக இருக்கும். அப்படி ஏதோ ஒரு வகையில் செய்யப்பட்டிருக்கும். இங்கே அது நடக்காமல் இராணுவமே முன்னின்று செய்யும் போது, அதுவும் அந்த வெற்றி பெற்ற மமதையில் இருந்த காலத்தில் செய்யப்பட்டிருக்கும் போது அது ஒரு யுத்த வெற்றியின் சின்னமாகத்தான் மக்கள் மத்தியில் பார்வையிடப்படும். இது ஒரு பாரிய பிரச்சனை. இந்த இடத்தில் இந்த தையட்டி என்கின்ற அந்த மாதிரி விடயத்தை கேஸ் மாடல் என்று சொல்லுவோம். நாங்கள் எப்படி கையாண்டிருக்க வேண்டும் அல்லது நாங்கள் எப்படி கையாண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி நாங்கள் மீள ஆய்வு செய்தால் எப்படி என்று சொல்லி நான் யோசிக்கின்றேன். அதை வெறுமனே ஒரு காணி பிரச்சனையாக மட்டும் நாங்கள் முன்னிறுத்தினால், தற்போதைய ஜனாதிபதி சொன்ன போல அரசியல் இதிலிருந்து வெளியில் போய்விட்டால் நாங்கள் காணிகளை பிரித்து காணிக்காரர் சமரசம் பேசி தீர்த்து விடுவோம் என்பது இப்பொழுது அதுதான் நடக்கின்றது. ஏனென்றால் மனிதன் பலவீனன். ஒவ்வொரு மனிதனையும் சம்மதிப்பதற்கு கொடுக்கப்பட வேண்டிய வெகுமானம் அல்ல விலை என்பது வேறுபடுமே தவிர அவனை விலைக்கு வாங்கக்கூடிய பெறுமதி ஒன்று இருக்கும். எனவே அவ்வாறு எதிர்காலத்தில் இந்த காணிகளை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழல் கூட வரலாம். என்ற தனியார் சொத்து, தனியார் காணி. இன்றைக்கு இந்த மந்திரிமனை, நல்லூரில் மந்திரிமனை இருக்கின்ற பிரச்சனை எங்களுக்கு விளங்குது தானே. மந்திரிமனையை நாங்கள் பொது சொத்து, எங்களோட பாரம்பரிய சொத்து என்றெல்லாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் அதற்கு உறுதியை வைத்திருக்கின்றவர் என்ன சொல்கின்றார்? அது என்னுடைய சொத்து, நீங்கள் அதற்குள் பிரவேசிக்க முடியாது, நான் தான் பராமரிப்பேன், நான் தான் செய்வேன். கடைசியாக மழையில் இடிந்து விழும்போது கூட அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்தது. என்றால் இதெல்லாம் தனிப்பட்ட சொத்துக்கள் என்றபடியால் எங்களுடைய மனோபாவம் என்பது ஆபத்தானது. இப்படியான ஆபத்தான நிலையில் போராட்டத்தை கட்டமைக்கும் போது, அந்த போராட்டத்தின் தர்க்கங்களை வெளியில் கொண்டு வரும்போது இங்கு ஒரு இடத்தில் சறுக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உண்மையில் நான் நினைக்கின்றேன் தையீட்டியை ஒரு கேஸ் மாடல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முன்மாதிரியான விடயமாக எடுத்து, உதாரண விடயமாக எடுத்து நாங்கள் இன்னும் ஒரு தளத்திற்கு இந்த போராட்டத்தை நகர்த்த வேண்டும் அல்ல நகர்த்தி இருக்க வேண்டும். முதலாவது விடயம், இராணுவம் பொதுமக்களின் காணிகளை கையாளுவதற்கு எந்த விதத்திலும் உரிமை அற்றது, அவர்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடையாது, உரிமையும் கிடையாது என்கின்ற விடயத்தை நாங்கள் சட்ட முறையாக இங்கு வலியுறுத்தி அதனை இலங்கையில் ஒரு விடயமாக கொண்டு வந்திருக்க வேண்டும். அவர்கள் இந்த தனியார் காணிகள் எப்படி செய்தால்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கின்ற விடயத்தை முதன்மையாக கொண்டு வந்திருக்க வேண்டும். அப்படி கொண்டு வந்திருந்தால் அதை இந்த அரசுக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து சர்வதேச ரீதியாகவும் உள்ள ரீதியாக கொடுத்திருந்தால் அது மிக கனதூரம் அது போயிருக்கும். அந்த விடயம் சர்வதேச ரீதியாக கூட இராணுவங்கள் பொதுமக்களின் காணிகளை கையகப்படுத்தி முகாமை செய்வதோ பங்கீடு செய்வதோ ஆக்கிரமிப்பதோ சர்வதேச நியமங்களின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அதுவும் ஆக்கிரமிப்பு இராணுவம் அல்லது வெற்றி கொண்ட இராணுவம் என்ற நோக்கின் அடிப்படையில் பார்க்கும்போது பொருத்தமானதாக இல்லை. அப்படியா நிலைமையில் நாங்கள் அந்த விடயத்தை ஒரு பெரிய விடயமாக உலகத்தின் முன் நிறுத்தி இருக்கலாம். இந்த இராணுவம் இவ்வாறு தான் செய்கின்றது. இராணுவமும் அந்த நிறுவனங்களும் தொடர்ந்தும் தங்களுடைய மேலாதிக்கத்தை, அந்த வன்ம உணர்வை, தங்களுடைய அந்த இராணுவத்தனத்தை காட்டிக் கொண்டிருக்கின்ற விடயத்தை சொல்லி இதை இராணுவத்தை நிலங்களை கையாளுகின்ற உரிமையிலிருந்து பிரிப்பதன் மூலம் இது போன்ற பிரச்சனைகள் எல்லா இடங்களிலும் தமிழர் பகுதிகள் மட்டுமல்ல தென்னிலங்கையில் கூட வராமல் இருப்பதற்கான ஒரு நல்ல ஒரு
முன்மாதிரியை நாங்கள் உருவாக்கி இருக்கலாம். அவ்வாறு வரும்போது தமிழர் தாயகத்தின் கணிசமான பகுதிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இராணுவம் போன்றுதான் ஏனைய சில விடயங்களும் இருக்கின்றது. தொல்லியல் திணைக்களம் தான் எங்கெங்கெல்லாம் தொல்லியல் இருக்கின்றது, தொன்மையான பொருட்கள் இருக்கின்றது என்று பார்க்கின்றதோ அந்த இடங்களில் போய் அந்த இடங்களை குறியிட்டு அதை இப்போ தொல்லியல் இடங்களாக பிரகடனப்படுத்துகின்றது. இலங்கையின் தொல்லியல் திணைக்களம் ஒரு புலமைசார் தொல்லியல் திணைக்களமாக இல்லை. அது ஒரு இனம், மொழி, மதம் சார்ந்த ஒரு மேலாண்மையை அடையாளப்படுத்துகின்ற, கட்டியமைக்கின்ற ஒரு தொல்லியல் திணைக்களமாகத்தான் இருக்கின்றது. இப்படியான விடயங்களை நாங்கள் அந்த சர்வதேச நியமங்களுக்கு ஊடாகத்தான் வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தையிட்டியில் இந்த இராணுவம் இந்த காணிகளை கையாண்ட விடயம் சம்பந்தமாக நாங்கள் ஒரு வாதத்தை சரியாக கட்டமைத்தால் அது சர்வதேச மட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயமாக நாங்கள் கொண்டு வர முடியும். அதே போன்று இராணுவம் இந்த வணக்க ஸ்தலங்களை உருவாக்குவது அது எந்த இடத்திலையும் சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஒரு இராணுவம் தனது வீரர்களின் தேவைகளுக்காக ஒரு வணக்க ஸ்தலத்தை உருவாக்கி இருந்தாலும் தனது முகாம்களுக்குள் தனது முகாமை விட்டு வெளியேறும் போது அந்த வணக்கத்தலத்தையும் முகாமுடைய ஒரு பிரிவாக கொண்டு செல்லும். அப்படி பல இடங்களில் இலங்கையில் கூட நடந்திருக்கின்றன. பல முகாம்கள் யாழ்ப்பாணத்தில் கூட நடந்திருக்கின்றது. அவ்வாறு நியமங்கள் இருக்கும்போது இராணுவம் தன்னுடைய முயற்சியாகவும் முனைப்பாகவும் தன்னுடைய தலைமையிலும் தன்னுடைய உழைப்பிலும் தன்னுடைய அதிகாரத்தின் கட்டுமானத்தின் பலத்திலும் நின்று கொண்டு ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்குவது என்பது அதுவும் ஒரு ஏனைய சமூகங்களின் முரண்பாடான சூழல்கள் வாழுகின்ற போது அந்த நேரத்தில் உருவாக்குவது என்பது அனுமதிக்கப்பட முடியாது. இரண்டாவது கோட்பாடையும் நாங்கள் சர்வதேச ரீதியாக முன்னிலைப்படுத்தி இருக்கலாம். இராணுவ மேலாண்மை என்பது சமூக வாழ்வில் சமூகத்தின் விழுமியங்கள், பண்பாடுகள், மத நம்பிக்கைகளை எவ்வாறு கூறுபடுத்துகின்றது அல்லது மலினப்படுத்துகின்ற விடயத்தில் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்துக்கு நகர்த்தி இருக்கலாம். மூன்றாவது விடயம், ஒரு தனியார் காணியில் அவரது சம்மதம் இல்லாமல் அது சிங்கள மக்களின் காணியா, முஸ்லீம் மக்களின் காணியா, தமிழ் மக்களின் காணியா, சைவர்களின் காணியா, கிறிஸ்தவ, அதெல்லாம் பிரச்சனை அல்ல. ஒரு தனியாரின் காணியில் அவருடைய சம்மதம் இல்லாமல் எந்த ஒரு மதமும் எந்த ஒரு நிறுவனமும் அங்கு போய் அந்த இடத்தை ஆக்கிரமித்து தங்களுடைய கட்டிடங்களையோ அல்லது நிறுவனங்களையோ ஸ்தாபிக்க முடியாது, உருவாக்க முடியாது. இதுவும் சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டது மட்டுமல்ல, இலங்கையில் ஒவ்வொரு பிரஜைக்கும் காணியை உரித்தாக கொண்டிருப்பதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் அரசியலமைப்பு ஊடாகவே உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் அந்த வாதம் அவ்வாறு தான் கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த வாதங்கள் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த மூன்று தளங்களில் நின்று இந்த வாதங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்க வேண்டும். நான்காவதாக, யுத்தத்தால் தோற்கடிக்கப்பட்டு இன்னமுமே அவர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை பெற முடியாமல் காத்திருக்கின்ற சமூகத்தை ஒரு தோல்வி மனப்பான்மைக்குள் அழுத்தி வைத்துக்கொண்டு தங்களுடைய அதிகாரத்தின் கீழ் தாங்கள் உருவாக்குகின்ற இந்த கட்டுமானங்களில் நாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வது ஒரு யுத்த வெற்றியின் மமதையின் சின்னங்களாக தான் அந்த மக்களால் புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற செய்தியை நாங்கள் உலகத்துக்கு சொல்லும் போது அது இந்த நாட்டில் ரீகன்சிலியேஷன் என்கின்ற மீளெழுச்சிக்கு எந்த விதத்திலையும் சாதகமாக அமையாது என்ற விடயத்தையும் நாங்கள் சர்வதேசத்தின் முன்னால் எடுத்து சொல்ல முடியும். இது நான்காவது வாதமாக இருக்கும். அடுத்தது, இந்த குறிப்பிட்ட தையிட்டி விகாரையில் முழுமையாக தனியார் காணிகள் அதற்குரிய சட்ட ஆவணங்களுடன் உரிமையாளர்கள் எல்லோரும் காத்து கொண்டிருக்க அதனை ஆக்கிரமித்திருக்கின்ற அந்த விடயத்தை தவறாக தென்னிலங்கையில் திரிவுபடுத்தி பௌத்த விகாரைகளுக்கு எதிராக போராடுகின்றார்கள் தமிழர்கள் என்று சொல்வதன் மூலம் சிங்கள மக்களை மனம் குழம்ப வைத்து சிங்கள பௌத்த தேசியவாதிகளை அவர்களது குரல்களை ஓங்கி உறக்கச் செய்த காரணமாயிருந்தது உண்மையை சொல்ல தவறிய அரசு. எனவே இந்த சிறிய உண்மையை வெளியிலே கொண்டு வருவதன் மூலம் இந்த இனங்களுக்கிடையில் ஒரு இன சௌவன்யத்தையோ அல்லது நம்பிக்கையோ பரஸ்பர புரிந்துணர்வில் கட்டி எழுப்புவதற்கு பதிலாக இந்த ஒரு சிறிய உண்மையை வெளிப்படையாக பேச தவறுகின்ற இந்த அரசு எவ்வாறு பொறுப்பு கூறலுக்கும் உண்மையை வெளியிலே கொண்டு வருவதற்குமான உள்ளக பொறிமுறையை கட்டி எழுப்பும் என்ற ஒரு கேள்வி எங்களிடம் இருக்கின்றது. இந்த அரசுகள் தொடர்ச்சியாக வர அரசுகளின் சம்பந்தமான ஒரு மிக உன்னதமான கேள்வி. இந்த வகையில் இந்த வாதங்கள் அடுக்கப்பட்டு இது சர்வதேச தளத்துக்கு தான் நாங்கள் நகர்த்தி இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான தேசிய விடுதலை போராட்டத்தின் அம்சமாக இந்த தையிட்டி போராட்டத்தை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வருவது. அவ்வாறு இல்லாமல் வெறுமனே இந்த காணிகள், இந்த குறிப்பிட்ட அளவு காணிகளும் குறிப்பிட்ட அளவு உரிமையாளர்களுடைய அந்த உரித்தும் அந்த அத்துமுறிய விகாரையும் தான் பிரச்சனை என்று வைத்துக் கொண்டோம் என்றால் அது வரும் ஒரு சராசரியான ஒரு எண்கணித கணக்கு போல மாறிவிடும். இப்பொழுது அரசாங்க அதிபர் கூப்பிட்டு கதைக்கிறார், காணிகளை பெரும்பாலான காணிகளை ஒரு பக்கத்தால் கொடுத்து விடுவார் என்றால் அவர்கள் இந்த போராட்டத்தின் அடிப்படை விடயங்கள்லாம் முடிந்துவிடும். பின் மிகுதியாக கட்டுமானம் உள்ள காணியோடு சம்பந்தப்பட்டவர்களோடு எப்படி இந்த அரசு தான் சமரசம் பேச
போகிறது அல்லது அவர்களோடு வேறு யாராவது பகுதியினர் சமரசம் பேசுவதன் மூலம் அந்த காணியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களே என்று சொன்னால் அந்த காணி உரிமையாளர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய தனிப்பட்ட நலன்களின்பால் நின்று அந்த காணிகளை அவர்களுக்கு வழங்குவார்களே ஆனால் அந்த காணிகளும் அந்த காணிகளில் கட்டப்பட்ட விகாரையும் சட்ட முறையாக கட்டப்பட்டதாக இதில் முடிவுக்கு வரும். மிகப்பெரிய ஒரு சொல்வாக இந்த முழு பூசணிக்காயை சோத்தில் போட்டு மூடுவது அதுபோல ஒரு பெரிய உண்மை மூடி மறைக்கப்படும். எனவே நாங்கள் இந்த போராட்டத்தை வேறொரு வடிவத்தில் வேறொரு தளத்தில் வைத்து கட்டமைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நாங்கள் நடத்துகின்ற போராட்டங்கள் தேசிய விடுதலை என்பது சம்பந்தமாகவோ ஒடுக்குமுறை சம்பந்தமாகவோ அந்த திசையை நோக்கி சரியாக முன்னகர்த்தப்படுகின்றதா அல்லது வெறுமனே ஒரு வெறுப்பு பழிவாங்கல் காரியத்தை மாற்றி அமைத்தல் மட்டும் இருக்கின்றதா என்பதை பற்றி நாங்கள் தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது ஒரு பரிமாணம். எங்களுடைய போராட்டத்தின் திசைகளை அகத்திலும் புலத்திலும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அடுத்தது இந்த மக்கள் ஒழுங்கமைக்கப்படாத நிலைமையில் சமூகம் பல்வேறு காரணங்களால் வெறுமனே நுகர்வு சமூகங்களாக குடும்பங்களாக உதிரிகளாக உள்ளவன் இல்லாதவன் என்ற பிரிவுகளாக சாதிகள் குலங்களாக குழுக்களாக சண்டியர்கள் போதைப் பொருள்காரர்கள் இப்படியெல்லாம் பலவிதமாக காணி உள்ளவன் காணி இப்படி பல்வேறு விதமாக சிதைஞ்சு போயிருந்தால் அப்படியான மக்கள் ஒழுங்கமைக்கப்படாத நிலைமையில் அவர்கள் கையில் ஒரு சுய ஆட்சி கிடைத்தால் அந்த சுய ஆட்சி தாக்கு பிடிக்குமா வெற்றி பெறுமா என்ற ஒரு கேள்வி எங்களிடம் இருக்கின்றது. அதனை நாங்கள் உலகத்தின் மாதிரிகளில் இருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனை இன்னும் ஒரு அடுத்து வருகின்ற காணொளியில் நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன்.